எவ்ரிவன், இன்றைக்கி டே 5ல் இருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா, சுவிட்ச் கேஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். சுவிட்ச் கேஸ் அப்படின்னா ஒரு வேல்யூ வச்சு பேஸ் பண்ணி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். எப்படின்னா இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ் மாதிரி. இஃப் எல்ஸ் கண்டிஷன்னா கொஞ்சம் லென்த்தியாக கொண்டு போகிற மாதிரி. அதுக்கு பதிலாக நம்ம இப்போ என்னென்னா சுவிட்ச் கேஸ் அப்படின்னு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இதை சொல்லலாம். இதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். இப்போது ஒரு டிவி சேனலில் நம்ம ரிமோட்டை வச்சு சேனல்ஸ் மாற்றுற மாதிரி. இப்போ சன் டிவிலேருந்து விஜய் டிவி மாற்றலாம், ஜி தமிழ் மாற்றலாம், இல்லை டிஃபால்ட்டாக நோ சேனல்ஸ் கூட கொண்டு போகலாம். இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று, இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க. ஹோட்டலில் நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன தோசை இருக்குது, இட்லி இருக்குது, பூரி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுவோம். அது எதுவுமே இல்லைனா சாரி எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்களா, அதுதான் இந்த இடங்கள்ல என்னென்னா சுவிட்ச் கேஸ் அப்படிங்கிறது நமக்கு யூஸ் ஆகுது. இதை ப்ரோக்ராமிங் வேலை கொண்டு போவோமா. இன்ட்டு டே இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துரும். இப்போ சுவிட்சில் நம்ம டேவை கொடுத்துட்றோம். கேஸ் 1ல் மண்டேன்னு பிரிண்ட் பண்ணு, இல்லை அப்படின்னா டியூஸ்டே பிரிண்ட் பண்ணு, இல்லைனா வெனஸ்டே பிரிண்ட் பண்ணு, இல்லைனா இன்வாலிட் டேன்னு. இப்போ நம்ம 3 இது கொடுத்துருக்க வாசி இங்கே வெனஸ்டே அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இதுதான் இதோட அவுட்புட். இங்கே என்னென்னா இஃப் மெனி கண்டிஷன்ஸ் இருந்து ஒரே சேம் வேரியபிளுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு சுவிட்ச் கேஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறோம். நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஃபார் லூப் வச்சு பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.